ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்னோடய டே சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலாவில் தான் ஸ்டார்ட் ஆனிச்சு. எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் ஆளுக்கு ஒவ்வொரு டிஷ்ஷு பிடிக்கும். அதனால் ஐட்டமாக பிரித்து பண்ணுற மாதிரி இருக்கும். கிச்சன்லேயே பாதி பொழுது போயிடும். அப்போது என்ன பண்ணுறது, சரி ஏதோ ஒன்று பிடிச்ச மாதிரி பண்ணி கொடுத்தா சாப்பிடுவாங்க அப்படின்றதுனால நம்ம அதிலே பட்டிட்டிங்கிறீங்களாம் பார்த்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒரு நார்மலான ஃபுட்டையே அதுக்கடுத்து குழந்தைங்க சாப்பிட்றோம். ஏதோ ஒன்று அதையே ரிப்பீட் பண்ணோன்னாக்கா பிடிக்காமல் போயிடும். இது எல்லா இடத்துலையும் உள்ளது தான். சரி, நம்ம ஹெல்தியான லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நாள் 2 நாள் ஃபாலோ பண்ணுவோமா இருக்கோம். அடுத்த நாள் இதுவாயிரும். எங்கள் வீட்டில் வளர்க்குற மீன் கூட என் பிள்ளைங்க மாதிரி தான். அதுக்கு ஃபிஷ்ஷோட ஃபுட்டு வாங்கிட்டு போட்டால் சாப்பிட்றது கிடையாது. பொரி போட்டால் மட்டும் சாப்பிட்டுக்கிறது. 6 ஃபிஷ் இருந்தது, 4 ஃபிஷ்ஷு செத்து போச்சு. சரி, இருக்கிற 2 என்ன ஆனாலும் ஆகட்டும்னு பொரி மட்டும்தான் அதுக்கு சாப்பாடு. அதோட ஃபிஷ் ஃபுட் வாங்கி அது சும்மா தான் கிடக்குது. எல்லாம் டிசைனாக ஐட்டமாக செஞ்சு இறக்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் உள்ள மனுஷங்கள்லேருந்து மீன் வரைக்கும். அதுக்கடுத்து என் பசங்க தான் சொல்கிறத கேட்கல. தலைக்கு எண்ணெய் வச்சுக்கிறதுக்கெலாம் ஓடுவாங்கன்னா, என் பசங்களை பெற்ற ஒரு ஜீவனும் அப்படி தான் எண்ணெய் வச்சுக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப அழுவும். நம்ம தான் பிடிச்சி வைக்கிற மாதிரி இருக்கும். யாருன்னா என் ஹஸ்பண்டை தான் சொல்கிறேன். ஃபோன் நோண்டிக்கிட்டு இருந்தாலும் இருக்குமா இருக்கும். தலையில் எண்ணெய் தொட்டு வர்றது, தண்ணி குடிக்கணும்னா கையில் கொண்டு கொடுக்கணும். அப்போ தான் பண்ணுவாராக இருக்கும். என்ன பண்ணுறது, நம்மளோட அமைப்பு அப்படித்தான்னு நினச்சி பண்ணிகிட்டு ஓட வேண்டியதான். அதையும் ஒரு பிள்ளையாக நினச்சி பண்ணி விட்டுட்டு போக வேண்டியது.